நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐபிஎல் ஆக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட வந்து 2 கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு எவ்வளோ கிரிக்கெட் பிடிக்கும், அவங்க யார் ஃபேன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம கேட்போம். ஓகேவா? எவ்வளோ பிடிக்கும் கிரிக்கெட்? ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் யாரோட ஃபேன்? விராட் கோலியோட ஃபேனா? அப்போ ஆர்சிபி ஃபேனுன்றீங்க, கரெக்டா? ஆர்சிபி ஃபேன்னால ரெட் கலர் சொக்கா போட்டுன்னு வந்து நின்றுருக்கீங்க, கரெக்டா? ஓகே, அவங்ககிட்ட கேட்போம். நீங்கள் யாரோட ஃபேன்? ரோஹித் சர்மா ஃபேனா? அதனால ப்ளூ கலர் சொக்கா போட்டுன்னு வந்து நின்று இருக்கீங்களா? என்ன? ஓகே, இப்போ அவங்க 2 பேர் பேசிட்டாங்க. நான் வந்து மிகப்பெரிய தோனி ஃபேன். நீங்கள் 2 பேரும் போயிருக்கீங்களா? நான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன். ஓகேவா? ஓகே, பாய் பாய் பாய். ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ என்ன வீடியோ பண்ண போகிறோன்னா எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி. அதாவது ஆக்ஷனில் வந்து இந்த பிளேயர்ஸ்லாம் எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பிளேயர்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி ரியாலிட்டியாக, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏற்ற மாதிரி அவங்க என்னென்ன பிளேயர்ஸ்லாம் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக வந்து ஒரு லிஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி, ஓகேவா? ஸோ எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து ஒரு 11 எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ருத்ராஜ், ஸோ நம்ம கேப்டன். செகண்ட் பிளேயர் கான்வே, ஓப்பனிங் பேட்ஸ்மேன். தேர்ட் பிளேயர் வந்து ரிஷப் பண்ட். ஃபோர்த்து பிளேயர் வந்து டூபே. ஃபிஃப்த்து பிளேயர் வந்து மேக்ஸ்வெல். 6th பிளேயர் வந்து சாம் கரன். 7th பிளேயர் வந்து தோனி. 8th பிளேயர் ஜடேஜா. 9th பிளேயர் அஸ்வின். 10th பிளேயர் நட்ராஜன். 11th பிளேயர் பத்திரனா. ஸோ 12th பிளேயராக வந்து நான் ஷம்மி எடுப்பேன். ஸோ சப்போஸ் நம்ம வந்து பேட்டிங் ஆடுற மாதிரி இருந்தால் டூபே வந்து இருப்பார், இன்னில் இருப்பார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், என்னடா இவன் டீமை பயங்கரமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த பிளேயர்ஸில் எத்தனை பேர் வந்து நம்ம வந்து ஏம் பண்ணி எடுப்போம்னு தெரியாது. ஏன்னா நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. அதுவும் முக்கியமாக அந்த கிங்ஸ் 11 பஞ்சாப்னு ஒரு டீம் இருக்குது, பயங்கரமான காம்படிஷனிலோட வருவாங்க. அவருக்கு தான் வந்து ஆக்சுவலாக ரிஷப் பண்ட் போவான்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் பிளேயிங் லெவல். சப்போஸ் நம்ம ரியாலிட்டி டீம் படி இந்த டீம்லேருந்து பிளேயிங் லெவல் எடுத்தால் யார் யார் எடுக்கலாம் நான் சொல்கிறேன். முதல்ல வந்து ருத்ராஜ், ஓகேவா? செகண்ட் வந்து கான்வே, ருத்ராஜ் பார்ட்னராக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கான்வே. தேர்ட் பிளேயர் வந்து நான் வந்து ரச்சின் ஆர் மொயின் அலி ஆர் தீக்ஷனா. ஸோ இந்த காம்பினேஷனில் தான் போவேன். யாராவது ஒருத்தரை தான் நான் விளையாட வைப்பேன். ஃபோர்த்தாக வந்து நான் டூபே. 5th வந்து சாம் கரன். 6th ஜடேஜா. 7th தோனி. 8th அஸ்வின். 9th சாகர். 11th துஷார் தேஷ்பாண்டே. 11th வந்து பத்திரனா. ஸோ 12th பிளேயராக வந்து பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேட்ஸ்மேனாக ஒரு போலர் வந்து நான் வந்து ஆப்ஷனில் வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரியாலிட்டி பிளேயிங்கில் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஐடியாவில் தான் இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு நல்ல பிளேயர்ஸில் எடுத்து நம்மளுக்கு நிறைய பார்க்கறதுக்கே வந்து கண்ணுக்கு விருந்து கொடுக்கலாம். ஸோ பார்ப்போம். சாட்டர்டே வந்து ஆக்ஷன் நடக்குது, ஐபிஎல் ஆக்ஷன் நடக்குது. ஸோ ஆக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வீடியோ போடலாம் கண்டிப்பாக. எப்படி பண்ணியிருக்காங்க, என்னென்ன பிளேயர்ஸ் வந்து டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய் பாய் கைஸ்.